பார்த்திபன் சார் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு ரிசீவ் பண்ண தருணமாகட்டும், மீடியாஸ் இருந்த தருணமாகட்டும், எல்லாமே பார்த்திபன் சார்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் பொதுவாகவே நான் ஜென்ரலாக சொல்கிறேன், எல்லா உதவியாளர்களும் அவர் மேலே கொஞ்சம் கோபமாக தான் இருக்காங்க. ஏன்னா யாரையும் அவர் வந்து முன்னிலைப்படுத்தலை. கண்டிப்பாக அது நீங்கள் ஒரு ஆள் அசிஸ்டண்ட் கிடையாது சார், கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் உழைச்சிருக்காங்க அந்த காம்பவுண்டில். எல்லோரும் என்கிட்ட குமுறி குமுறி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃபோன் மூலியமாகவும் நேரில் டெத்து வீட்லேயே என்கிட்ட நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும், கடைசியாக அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் 10 பேர் வாங்கப்பா சாரை தூக்குவோன்னு சொல்லி இருக்கணுமா வேணாமா? வாக்கிங் போயிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் போயிருக்காங்க. போயிட்டு நீ மேலே போமா நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துருக்காரு. டயல் பண்ணிவிட்டு இப்படின்னும் போது கை ஸ்ட்ரோக் ஆகிடும். ஓகே, ஒரு 2 தடவை ஸ்ட்ரோக் ஆகி அப்படியே சூனாகி கீழே. சார் பாக்யராஜ் சார் அசிஸ்டன்ட் வந்து அத்தனை பேர் இருக்காங்க, உங்களும் உட்பட. உருவாக்குனது கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் இருக்கும் சார். நிறைய பேர் வந்தாங்க. கடைசியாக விஜய் சாரை போய் ரைட்டர்ஸ் யூனியன் மூலிமா போய் பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு வந்து அவருக்கு ஒரு வாழ்த்து வந்து எழுதுறது அன்றைக்கி நைட்டு டப்பிங் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே நான் என்னோடய ஃபோனில் வந்து டைப் பண்ணி நான் சோனுக்கு அனுப்பிச்சேன். ப்ரோக்டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஆக்டர் செம்புலி ஜெகன் சார் தான் இருக்கார். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்ம இந்தியன் சினிமாக்கே ஒரு மிகப்பெரிய இறப்புன்னு சொல்லலாம். பாக்யராஜ் சார் கிங் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே, ஒரு நல்ல மனிதர், நம்ம கூட இல்லை. நீங்கள் ரொம்ப க்ளோஸாக அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 38 வருஷம் ஒரு அசிஸ்டண்ட்டாக, அசோசியேட்டாக, ஃப்ரெண்டாக, ஃபேமிலியாக இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பர்சனலாக ட்ராவல் பண்ண உங்களுக்கு அது எப்படி சார் இருக்குது, அவருடைய மறைவுன்றது? அது நான் தான் எப்படி சொல்கிறதுனே தெரில. இவரோட டெத்துன்றது வந்து யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு இழப்பு தான். யாருமே எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு அவர் கிட்டத்தட்ட நான் RRRலேருந்து ஒர்க் பண்ணுறேன். RRR வந்து அவுடோர் தான். அது கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாள் நடந்தது அங்கே. அப்போ அசிஸ்டண்ட்டுங்களுக்கு தான் உடம்பு சரியில்லாமல் வரும், ஊசி குத்திட்டு வருவாங்க, இல்லாட்டி ஸ்டமக் அப்செட் ஆகும். அவருக்கு ஒரு நாள் கூட எனக்கு ஒரு ஜுரம் வந்தோ, ஒரு ஸ்டமக் பெயின், அது இது போய் ஊசி போட்டதோ எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் நடந்ததே கிடையாது. நம்ம செய்தியில் கூட அப்படி கேள்விப்பட்டது, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். அது கூட நான் கேள்விப்பட்டதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் எல்லா இதுலேயுமே குன்னூரில் நாங்கள் சுந்தரகாண்டம் ஒரு 35-40 நாள் இருந்தோம். பவுனு வந்து ஹார்ட்டுனா அப்படி ஒரு ஹார்ட்டு, அங்கே ஒரு 90 நாள் இருந்தோம். அதுக்கப்புறம் ஈவன் சொக்கத்தங்கம் கூட கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் அவுட்டோரில் தான் இருந்தோம். வெயில் தான், சரியான வெயில். ஆனாலும் தெம்பாக தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அவருக்கு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு உடம்புக்கு எதுவும் ஒரு சின்ன இஷ்யூ வந்ததோ இல்லை ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டார், அது மாதிரி இது மாதிரி எதுவுமே நடந்ததே இல்லை. இந்த டெத்து வந்து யாருனாலையும் ஜீர்ணிக்கவே முடியல. நான் இன்றைக்கி வரைக்கும் அவர் இறந்ததாகவே நினைக்கல. எங்கேயோ வெளியூர் ஷூட் போயிருக்காரு, வந்துடுவார் அப்படின்ற மனநிலையில் தான் இருக்கேன். அவர் இல்லைன்னா தான் நமக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வந்து ஈவன் பப்ளிக்கு, ஆடியன்ஸு, ஃபேன்ஸு, குடும்பம் எல்லாருமே அதை ஒரு பெரிய இழப்பு. அதுவும் என்னென்னா பெரியவர் இறந்து ஒரு மாதம் கூட முழுசாக முடியல, அதுக்குள்ளே இவருன்றதும் போது அது ரொம்ப ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அவருக்கு வந்து நீங்கள் ரொம்ப க்ளோஸ். எத்தனை அசிஸ்டன்ட்ஸ் கூட இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். என்ன ஷூட் நடந்தாலும் நீங்கள் தைரியமாக செட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம செட்டுன்ற ஒரு உரிமையோட நீங்கள் இருப்பீங்க. நீங்களே சொல்லியிருக்கீங்க, அப்பா அம்மாவுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து அவர் தான் எல்லாமே. அவர் தான் எனக்கு சொந்தமே. நான் வந்து நல்ல நாளில் கூட நான் வீட்டில் இருக்கவே மாட்டேன். படம் ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து திருப்பதி போயிடுவோம். திருப்பதியிலேருந்து அப்புறம் அடுத்த டிஸ்கஷனுக்கு அப்படியே சித்தோடு தோட்டத்துக்கு போயிடுவோம். அவர் கூட ட்ராவல் பண்ண தான் நான் ரொம்ப அதிகம். அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் எந்த கஷ்டமும் கொடுக்கவே மாட்டேன். அவர் முதல்ல வந்து ப்ரொடக்ஷனில் போய் அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாக யாரும் எதுவும் சார் இது வேணுமா அது அவர்கிட்ட நெருங்கவே மாட்டாங்க. எதாக இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்லுவாங்க. அவர்கிட்ட யாரும் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. அவர் அதுக்கு சொல்லவும் மாட்டார். நீ ஜெகன்கிட்ட சொல்லுப்பா, என்கிட்ட கேட்காத அப்படின்ற. ஏன்னா அவனுக்கு தான் தெரியும்
எது எது எப்போ வரணும் என்ன போகணும். ஃபேமிலியை தாண்டி அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க காரணம், அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்க பாண்ட் காரணம், எந்த ஒரு தருணத்தில் இவர் தான்ப்பா நமக்கு எல்லாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுன மூமெண்ட் எப்போ சார் இருந்துச்சு வாழ்க்கையில்? அது நிறைய இடங்கள்ல அது வந்து மனசு தான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. அவரை வந்து மானசீகமாக நம்ம ஏற்றுக்கிறோன்ற அந்த ஒரு மனோபாவம் தான். இதுக்கு வேற எந்த ஒரு உதாரணமும் தேவையே கிடையாது. சார் நீங்கள் பேசுகிறப்ப கூட வந்து கண்ணு மூடிக்கிட்ட பாக்யராஜ் சாருடைய அந்த வார்த்தைகள் அவருடைய வாய்ஸ் மாதிரி கேட்குது. ஸோ எங்கேயோ இருக்காரு சார், இங்கே தான் எங்கேயோ இருக்கார், நம்ம கூட கண்டிப்பாக இருப்பார். அவர் ஏதோ ஒரு தருணத்தில் சொல்லியிருக்காரு, ஏறக்குறைய வந்து என்னோட மறுபதிப்பு தான் ஜெகன். அவன் வாக்கிங் நடக்கிறது, ஸ்டைலு, பேசுறது, போகிறது வர்றது எல்லாமே ஏறக்குறைய கொஞ்சம் என்ன மாதிரி தான் இருப்பான். அப்படி ஒவ்வொருத்தரை பற்றி பேசும்போது ஜென்ரலாக இதோ இவங்க அந்த மாதிரி இருக்காங்க, அவங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பேச்சு வந்தது. அந்த நேரத்தில் இது சொன்னார். சார் ரொம்ப வருஷம் அவர் கூட கிட்டத்தட்ட 38 வருஷமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இத்தனை தருணங்களில் வந்து அவர் நீங்கள் உங்களுடைய அன்பு அவருக்கு தெரியும், அவருடைய அன்பு உங்களுக்கு காட்டின தருணங்கள் லைக் ஓப்பனாக காட்ட மாட்டாங்க, சில செயல்கள் மூலயமா நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் 4 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்காரு. லேட் ஆகிடுச்சுன்னா ஒரு 10 மணிக்கு அவர் கூட ஒரு பையன் இருப்பான், கூடவே இருப்பான். அவர் வீட்டுக்கு மேலே போகிற வரைக்கும் கூடவே இருப்பான். அப்போ அந்த பையன்கிட்ட கேட்டிருக்காரு, எங்கேயா ஜெகன் ஒரு வாரமாக ஆளே காணோம் அப்படின்ட்டுருக்காரு. இல்லை சார் இப்போ தான் அவர் ஏதோ ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னாப்புல. ஜெகன் வந்து ரொம்ப பாவம், அவனுக்கு யார்கிட்டையும் நடிக்க தெரியாது, பொய் பேச தெரியாது. என்னை வச்சு வியாபாரம் பண்ணி நிறைய பேர் சம்பாரிச்சிட்டு போயிட்டாங்க. அவனுக்கு வந்து அவனையே வியாபாரம் பண்ண தெரியாது, என்னையும் வியாபாரம் பண்ண தெரியாது. கடவுள் அவனை நல்லா வச்சுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 4 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த பையன் வந்து டெத் அன்றைக்கி தான் என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி சொன்னார்ண்ணே டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் நான் இப்போ தான் சமீபமாக தான் அந்த சந்தானம் படம் நடிக்கிறதுனால ஒரு 15-10 நாளாக அதான் லாஸ்ட் மினிட்ல இந்த ஆடெல்லாம் ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் நான் அந்த ஷூட்டுக்கே போனேன். இல்லாட்டி மேக்ஸிமம் நான் போவேன் வருவேன், இல்லைனா ஃபோன்லேயே பேசிப்பேன். வேறு ரொம்ப முக்கியமான விஷயம்னா நான் நேரில் போய் பார்த்துட்டு வருவேன், பேசுவேன். அந்த மாதிரி தான் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருந்தது ரொம்ப நாள். அவருடைய இன்னொரு விஷயம் என்னென்னா, சுத்தமான ஆளுங்களை தான் அவர் வச்சுப்பார். அவர் கூட இவ்வளோ வருஷங்கள் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி வேணும். ஒரு 4 நாள் ஒரு வாரத்தில் ஒருத்தனை ஸ்மெல் பண்ணிடுவார் அவர். இவன் இப்படி அவனை நாளையிலேருந்து உள்ளே விடாத அப்படின்றவர். அவன் வேறு மாதிரி, அவனை உள்ளே விட்டுறாத அப்படின்னு. அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லைன்னா நம்ம வந்து போய் பித்தலாட்டம் பண்ணிவிட்டு இங்கே ஒன்று சொல்லிவிட்டு அங்கே ஒன்று சொல்லிட்டு இருந்தால் அவர்கிட்ட இப்போ இவ்வளோ வருஷங்கள் யாருமே குப்பையை கொட்டவே முடியாது. அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதே ரொம்ப சிரமம், அவரை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்பாட்லேயே அவர் டைலாக் எழுதுறதுனால ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாடுலேஷனில் வேறு வேறு டைலாக் சொல்லுவார். ஆனால் நான் அதை அப்படியே சமாளிச்சுக்கினே வருவேன். நான் சமாளிச்சுக்கினே அதை கவுண்ட்ரு சொல்கிறதாகட்டும், அதுவாகட்டும், இதுவாகட்டும், ஷார்ட்டு முதற்கொண்டு என் பேடை பார்த்தீங்கனாலே வந்து ஜெயராம் தான் சொல்லுவார், ஜெகன் இந்த பேடில் இருக்கிற நீங்கள் எழுதுறதை கொண்டு போய் நாட்டு மருந்து கடையில் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ மருந்து கொடுப்பான். அப்படி இருக்கும் என் பேடு, கிறுக்கி 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 இருக்கும். அந்த பேடை வந்து அவர் ஃபாலோ பண்ணிடுவார். என் கையெழுத்து அவர் படிச்சுடுவார். இதோ தான் எழுதியிருக்கல, இதுதான் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்வார். அதே மாதிரி அவர் எழுதுறத நான் தான் காப்பி பண்ணுவேன், வேறு யாருக்குமே புரியாது. கடைசியாக விஜய் சாரை போய் ரைட்டர்ஸ் யூனியன் மூலிமா போய் பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு வந்து அவருக்கு ஒரு வாழ்த்து வந்து எழுதுறது அன்றைக்கி நைட்டு டப்பிங் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே நான் என்னோடய ஃபோனில் வந்து டைப் பண்ணி நான் சோனுக்கு அனுப்பிச்சேன். இது கொஞ்சம் காப்பி பண்ணி சோனுக்கு அனுப்புப்பா, அவன் இங்கே கொடுக்கணும்னு சொல்கிறான் அப்படின்ட்டு. அது வரைக்கும் நான் கூடவே இருந்துட்டேன். அந்தளவுக்கு எல்லா இதுலேயும் குடும்பத்துலேயும் ஒரு ஆளாக நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க. அண்ட் அவரோட டெத்தப்போ நிறைய விஷயங்கள் நடந்துச்சு சார். இருக்கப்போ பார்த்திபன் சார் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு ரிசீவ் பண்ண தருணமாகட்டும், மீடியாஸ் இருந்த தருணமாகட்டும், எல்லாமே பார்த்திபன் சார் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இன்டர்வியூலும் வந்து அவர் மேலே விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. யாரோ சொன்னாங்க, நீங்கள் என்ன அவ்வளோ உங்களுடைய பையனா, உங்களுக்கு என்ன உங்களுடைய சொந்த அப்பாவா, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்டிருந்தார். அவர் பண்ண விஷயங்கள் எல்லாராலையும் வந்து இவ்வளோ அசிஸ்டண்ட்டாக இருந்தாலுமே இவ்வளோ எடுத்து பண்ணுறாரு அப்படின்னு பாராட்டப்பட்டுச்சு. இன்னொரு சில விமர்சனம் செய்யப்பட்டுச்சு. அது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஆனால் பொதுவாகவே நான் ஜென்ரலாக சொல்கிறேன், எல்லா உதவியாளர்களும் அவர் மேலே கொஞ்சம் கோபமாக தான் இருக்காங்க.
ஏன்னா யாரையும் அவர் வந்து முன்னிலைப்படுத்தலை. ம், ம். முன்னிலைப்படுத்தலைன்னா இதுக்கு முன்னாடி அவர் நல்லா இருக்கும்போது அவர் பர்த்டேனா வருஷம் வருஷம் ம். எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போயிட்டு பொக்கே கொடுத்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ம், ம். அன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் சாப்பாடு எல்லாமே இருக்கும். அவர் கூட அந்த பொழுது வந்து அன்னைக்கு ஃபுல் டே போகும். அது போன பர்த்டேக்கு என்னாச்சுனாக்கா இவர் 50வது வருஷ விழாவும் கலைவண்ணத்தில் நடந்தது. ம், அந்த 50வது வருஷமும் நடந்தது. அன்னைக்கு அவருடைய பர்த்டேவும் கூட. ம். இவர் தான் ஒரு சேனல் மூலயமா அந்த ஃபங்க்ஷனை நடத்துகிறாரு. இவர் தலைமை தாங்கி நடத்துறாரு. ம், நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும், இவர் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்தினார் சோனுக்காக. ம், ம். அதுக்காக என்னை கூப்பிட்டு பர்சனலாக கூப்பிட்டு நான் போய் ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும், ஒரு 30 கார்டு கொடுத்து ஜெகன் இதெல்லாம் அசிஸ்டன்ஸுக்கு கொடுங்க, எல்லாரையும் வர வைங்க. ம், ம். அன்னைக்கு அவருடைய பர்த்டேன்றதுனால எல்லாம் சேர்ந்து ஒரு பரிசு கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு பூங்குத்து கொடுத்து வாழ்த்து சொல்லிட்டு வரலாம். ம். அதை அவர் பண்ணவே இல்லை சார். பாக்யராஜ் சார் பண்ண அவர்கிட்ட சொல்லணும்ல, சொன்னால் தானே. அவர் பல விஷயங்களில் ஆ. மைண்ட் செட்டில் இருப்பார். சார் ஒரு 2 நிமிஷம் அசிஸ்டன்ஸ் எல்லாரையும் Assistants எல்லாரையும் மேடைக்கு வர வந்து, வைக்கணுன்றது நீங்கள் செய்யணும், நீங்கள் தானே செய்யணும். ம், ம். அதை ஏன் நீங்கள் செய்யலை? ம், அப்போ அசிஸ்டன்ஸ் எல்லாருமே உங்கள் மேலே கோபமாக தான் இருப்பாங்க. ம். யார் கோபமாக இருக்காங்கன்னா எப்படி அது இந்த கோபம் வருதுன்னா, இப்போ வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாரும் கேட்குறாங்க, பப்ளிக்கில் கேட்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. ம். ஏங்க 50 நாள் வருஷம் நீங்கள் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க, ஏன் நீங்கள் மேடையில் கூட்டத்தில் கூட உங்களை ஆளே காணுமே? ம். இப்போ இது வந்து என்ன ஆகுது, அவனுக்கு மன உளைச்சல் ஆகுதுல்ல எல்லாருக்குமே. ஆ. ஜென்ரலாக டெத்துலையும் அதுதான் சார் அவர் பண்ணார். ம். நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும், கடைசியாக அசிஸ்டன்ஸ் எல்லாம் 10 பேர் வாங்கப்பா சாரை தூக்குவோன்னு சொல்லி இருக்கணுமா வேணாமா? ம். அந்த கோபம் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். அது யார் போட்டாங்கன்னு இது வரைக்கும் ரிவீல் ஆகலை. அது கோபம் இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக அது நீங்கள் ஒரு ஆள் அசிஸ்டண்ட் கிடையாது சார். ம். கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் உழைச்சிருக்காங்க அந்த காம்பவுண்டில். ம். எல்லாரும் என்கிட்ட குமுறி குமுறி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃபோன் மூலியமாகவும் நேரில் டெத்து வீட்லேயே என்கிட்ட நிறைய பேர் சொல்லிட்டாங்க. என்ன சார் அவர் உள்ளே போனால் பக்கத்தில் கூட நிற்க விட மாட்டேன்றாங்க. ஒரு பக்கம் பவுன்சரு, ஒரு பக்கம் போலீஸு, பல சிக்கல்கள் அங்கே நடந்தது. அது நிறைய பேர் எல்லாம் வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ம். டெத்துலேயும் அப்படி தான் கேட்டாங்க. எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு, நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, என்ன எங்கே போனீங்க நீங்கள்லாம், உங்கள் கூட்டத்திலேயே காணும். நான் அன்றைக்கி விடிய உட்காந்துருந்தேன். ம். நான் காரைக்குடியிலேருந்து வந்தேன் சார். ம். காரைக்குடியிலேருந்து நீங்கள் காரில் வராதீங்க, பஸ்ஸில் வராதீங்க, தயவுசெய்து நான் ஃப்ளைட்டு போடுறேன்னு என் பையன் டிக்கெட் போட்டு நான் வரேன். நான் ம். ம். வந்து அன்னைக்கு நைட்டு பூரா இருந்து மறுநாள் தூக்குற வரைக்கும் இருந்தேன். பட்டு ஒன்றுமே யாருக்கும் தெரியல. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் என்ன இத்தனை வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களை ஏன் ஆளை காணணும், செய்யணும், பண்ணணும். அந்த வருத்தம் வந்து எல்லா உதவியாளர்களுக்கும் அந்த ஒரு மனசு கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஃபேமிலியில் வந்து சாந்தனு சார் ஆகட்டும், அவங்க ஒய்ஃப் ஆகட்டும், எப்படி அவங்க மனநிலை இப்போ எப்படி சார் இருக்குது? பார்த்தீங்களா, பேசுனீங்களா? அது இல்லை அதுக்கப்புறம் நான் ஷூட்டெல்லாம் நிறைய போயிட்டு தான் இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். இன்னும் போகல. நான் போகணும். நான் இன்னும் ஒரு 2 days கழித்து தான் போவேன். சார், உங்களுடைய ஆசான் மேலே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குறை இல்லை ஏதாச்சும் ஒரு வருத்தம் ஏதாச்சும் இருக்கா சார்? எப்போ சொல்லியிருக்கலாமே இது என்கிட்ட ஏதாச்சும்? இல்லை அவர் நிறைய அவர் மைண்டில் கொஞ்சம் குறைகள் இருந்திருக்கலாம். அதை நிறைய பேர்கிட்ட அவர் பகிர்ந்துக்கலை. அதுதான் பெரிய அந்த டிப்ரெஷன்லேயும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். அது ஒன்றும் என்கிட்ட பெருசாக அதெல்லாம் சொன்னது யார்கிட்டையுமே அது பகிர்ந்துக்க மாட்டார். அதை நம்ம கேட்டோம்னாக்கா அவருக்கு மன வலி இருக்கும். ஓகே, அதனால் நம்மளும் அதை கேட்கக்கூடாது. எந்த வகையில் சார்? எதில்? பொண்ணு பையன் எல்லாரும் இதுலேயும் கொஞ்சம் ஒரு சின்ன பையனுக்கு இப்போ குழந்தை இல்லை, அது அந்த ஒரு வருத்தம் இருக்கலாம். இருக்கலாம் அவர் மைண்டில். எல்லாரும் மைண்ட்லேயும் ஒரு சின்ன இருக்க தானே செய்யணும். அது இருக்க தான் செய்யும். சார், இத்தனை வருஷம் ட்ராவலில் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத தருணம் அவங்களுடைய ஆசான் கூட, பாக்யராஜ் சார் கூட அப்படின்னா எப்பயுமே வந்து இந்த ஒரு தருணத்தை நான் செரிஸ் பண்ணிப்பேன் என் வாழ்நாள் முழுவதும். இந்த ஒரு மூமெண்ட் போதும் எனக்கு, அவர் கூட இந்த ஒரு தருணம் போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா சார்? அவர் கூட இருந்த நேரம் பூரா நிகழ்ச்சி தான். நாங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக ட்ராவல் பண்ணோம். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சேனலில். புரியுது சார். நாங்கள் வண்டி ஏறினோம்னாலே வேறு மாதிரி தான் இருக்கும். ஜாலியாக இருக்கும். வீட்டில் சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்துருவாங்க. ஓகே. எங்கேயோ ஒரு இடத்துல ஜம் களத்தை விரித்து அங்கேயே சேர் போட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிடுவோம். அதெல்லாம் பண்ணியிருப்போம். நிறைய மறக்க முடியாத நிகழ்ச்சிகள். அதான் சொன்னல, நான் லைஃப்பில் அவர் கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணேன். உங்கள் வீட்டில் இருந்ததை விட அவரோட தான் அவர் கூட இருந்தது தான் நிறைய. அவர் உங்களுக்கு வந்து இத்தனை வருஷமாக நீங்கள் கூட இருந்திருக்கீங்க.
நீங்கள் வந்து ஒரு டேரக்டராக வரலையே அப்படின்னு அவருக்கு வருத்தம் இருந்ததா? இருந்தது. அதை நேரில் சொல்லிட்டாரு. அது வந்து உன்னை நான் தெரியாமல் நடிக்க வச்சிட்டேன். நீ நீ டைரக்டராக வர வேண்டிய ஆள், நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த வருத்தம் அவருக்கு இருந்திருக்கு ரொம்ப நாளாக. நான் மிஸ் பண்ணிட்டேன் உன்னை, நடிக்க வச்சது என் தப்பாகிடுச்சு. ஆனால் ஆக்சிடென்ட்டாக நடிக்க வந்தது இப்போது ஒரு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு கெரியராக ப்ரொஃபஷனலாக ஒரு கேரியராக இருக்குது. அது நான் ஒரு தடவை சுகாசினி மேம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. எனக்கு சிஸ்டர்ஸ் வந்து ஒரு 6-7 பேர், தாவணி கனவுகள் மாதிரி என்னோட கதை. 7-8 பேர், எனக்கு 3 அக்கா 5 தங்கச்சி. நான் நடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு கல்யாணங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் செலவு பண்ணேன். அதான் உண்மையான விஷயம். அதனால தான் என்னவோ என்னை அவர் நடிக்க வச்சிட்டாரு. நடிக்க வச்சது ஒரு ப்ளஸ்ஸு தான். நான் அதை வந்து நான் குறையாவே எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா நான் டைரக்ட் பண்ணால் கூட ஒரு படம் 2 படம் பண்ணுவோம், அப்டேட் ஆக மாட்டோம், திடீர்னு காணாமல் போயிடுவோம், ஃப்ளாப் ஆகிடுவோம். பட்டு ஸ்டில் இன்றைக்கி ஆர்டிஸ்ட்டாக நம்ம இருக்கிறோன்னா எல்லாருக்கும் ஒரு அடையாளம், முகவரி தெரியுது. எங்கே போனாலும் நமக்கு வந்து என் பேர் சொல்கிறத விட அவர் பேரை சொல்லி தான் என்னை கூப்பிடுவாங்க. என் பேர் எடுத்த உடனே ஜெகன்னு கூப்பிட்றதில்ல, அவர் பாக்யராஜ் சார் அசிஸ்டண்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் எனக்கு ஓகேன்னு தான் நான் இது பண்ணேன். உங்களுக்கு வருத்தம் இருக்குது சார், டேரக்ட் பண்ண முடியலையே, நம்ம டேரக்ட் பண்ணணும் அப்படின்னு? ஆனால் அது எனக்கு இருந்தது சார். நடுவில் ஒரு ப்ராஜெக்ட் நடந்தது. ஒரு 15 நாள் வரைக்கும் படம் ஆரம்பித்து ஷூட் போனேன் நான். அந்த ஷூட் என்ன ஆகிடுச்சு, கூட இருந்த ஒருத்தர் வந்து அவர் ஒரு 15-20-30 லட்சம் ரூபாய் அப்படியே இது பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். நம்மளை லாக்கில் மாட்டி விட்டு போயிட்டார். அதில் ஒரு 2 இயர்ஸ் இருந்து நடிக்க முடியாமல் வருமானம் அது இது எல்லாமே போய் ரொம்ப சஃபர் ஆகிட்டேன். அதனால் நான் கொஞ்சம் நடுவில் டைரக்ஷன்னாலே இப்போ ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப டவுனாக இருந்த தருணத்தில் உங்களுடைய ஆசான் பாக்யராஜ் சார் உங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் ஆகட்டும், அவர் உங்கள் கூட இருந்த தருணங்கள், அதை பற்றி சொல்லுங்கள் சார். அவர் எப்போதுமே பாசிட்டிவ் திங்கிங் தான், நெகட்டிவ் இதுவே பண்ண மாட்டார். தைரியம் கொடுப்பார். ஒரு தடவை 6 மாதம் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸ்ட்ரைக் ஆனவுடனே ஸ்ட்ரைக் ஆச்சு. நாங்கள் அப்போவும் காலையில் ஆஃபீஸ் போவோம் வருவோம், இப்படியே போயிட்டு இருந்தோம். ஒரு நாள் 6 ஸ்ட்ரைக்கு நடந்துட்டு இருக்கும்போது சொன்னேன், அது மாதிரி சார் வீட்டில் மிஸ்ஸஸ் வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னா. ஐயோ நல்ல வேலை, நல்ல உலகம் பூரா எங்கேயுமே சினிமாவில் வேலையே நடக்கலை, உங்கள் வீட்டில் விசேஷம் நடந்ததில்ல, அது நினச்சி சந்தோஷப்படியாது. அதுதான் என் பையன் பிறந்த ஸ்ட்ரைக்கில் பிறந்த பையன் சொல்லுவாங்க ஃபோட்டோவில். ஓகே, அது மாதிரி அவர் வந்து காமெடியாக தான், பாசிட்டிவாக எல்லாமே யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சொல்லுவார். பாசிட்டிவாக தான் சொல்லுவார். அப்போ இப்படி ஒரு மனிதர் சடனாக இப்படி ஒரு விஷயம் நடக்கிறப்போ சில சேயிங்ஸ்லாம் இருக்கும் சார். சந்தோஷமாக வெளியில் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கு உள்ள ஒரு டிப்ரெஷன் இருக்கும், உள்ள ஒரு மன அழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்திருக்கும் அவருக்கும்? அவருக்கு பர்சனலாக சில விஷயங்கள் டிப்ரெஷன் இருந்திருக்கலாம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கூட இல்லை சார்? இல்லை அதுதான், சிகரெட்லாம் விட்டுட்டு ஒரு 25 இயர்ஸ் ஆகிடுச்சு. சிகரெட்டு, நோ ஸ்மோக்கிங் இல்லை. என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் ட்ரிங்க்ஸ் கூட லைட்டாக சாப்பிடுவார். இப்போ முன்னாடி மாதிரி ரெகுலரெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. அவர் படம் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்துச்சு. ஆமாம், அது ஒரு ஐடியா ஒன்று இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கு சரியான நேரம் பார்த்துட்டு இருந்தார். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சம்பவம். உங்கள்கிட்ட சொன்னாரா சார் பண்ண போகிறோன்றப்போ? நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லை, நான் என்கிட்ட சொல்லும்போது நான் ரொம்ப ஹார்ஷாலாம் சொல்லாமல் ரொம்ப சாஃப்டாக சொன்னேன், சார் இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இப்போ சின்ன சின்ன பசங்க வந்துட்டாங்க, கொஞ்சம் கண்டென்ட்ஸ் எல்லாம் புதுசாக வேறு மாதிரி களம் மாறிடுச்சு. அதனால் இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது பண்ணி கொஞ்சம் சறுக்குச்சுனாக்கா அது நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் அது நீங்கள் செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். பட் அவருக்கு அந்த ஐடியா ஒன்று இருந்திருக்குது. சார் பாக்யராஜ் சார் அசிஸ்டன்ட் வந்து அத்தனை பேர் இருக்காங்க, உங்களும் உட்பட. இப்போ எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி ஏதாச்சும் ஒன்று? அது இப்போ நான் ஊரில் இல்லை, 5ஆம் தேதி இது பண்ணாங்க, ஒரு இரங்கல் கூட்டம் ஒன்று நடந்தது. அதில் பெரிய கூட்டம் சேர்ந்துருச்சு. அதில் நிறைய ஒன்லி பாக்யராஜ் சார் அசிஸ்டன்ட்ஸ் மட்டும்தான் அதில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேர் சார் அவர் உருவாக்கினார்? அவர் உருவாக்கினது கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் இருக்கும் சார். நிறைய பேர் வந்தாங்க, எல்லாம் போனாங்க. இதில் ஒரு 10 பேர் தான் அடையாளம் தெரிகிற மாதிரி இருந்தாங்க. மற்றவங்கெல்லாம் அசிஸ்டன்ஸாக இருந்தாங்க நிறைய பேர். நீங்கள் இன்னும் சினிமாவில் இருக்கீங்க சார், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் வந்து விடாமல் இருக்கீங்க, எதனால சார்? எனக்கு நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய வந்தது சார். ஆனாலும் நான் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே தான் இருக்கேன். ஏன்னா நான் மற்ற தொழில் எதுவுமே நான் கற்றுக்கல. அதனால் நமக்கு வேறு ஒன்லி டைரக்ஷன், இல்லைன்னா கூப்பிட்டா நடிக்க போவேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு வர்றதை வச்சு நான்
பசங்க வரைக்கும் படிக்க வச்சு என்னென்ன பண்ணணுமோ அது நான் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து சாந்தனு சாரோடைய சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம் அவர் கிட்டத்தட்ட பிறக்கப்ப இருந்து ட்ராவல் ஆமாம் ஆமாம் பண்ணியிருப்பீங்க. என் பையன் மாதிரி தான் ஆக்சுவலாக என் பையன் வயசு தான். பட் அவன் கூட நான் ஒரு அவனும் அண்ணான்ட்டு இருப்பான். ம் அண்ணான்னு தான் கூப்பிடுவான் நம்மளை. ம் ஃபோன் பண்ணால் உடனே எடுத்து பேசிடுவான். ம் ஏதாவது என்ன பண்ணுவான், யாராவது என்கிட்ட கதை சொல்லுவாங்க, சார் கொஞ்சம் சொல்லுங்கள் சாந்தனுக்கு அப்படின்னா நான் உடனே ஃபோன் பண்ணி அப்பா இந்த கதையை கொஞ்சம் கேட்டுப்பாரு அப்படின்னா அதெல்லாம் கேட்பான் பண்ணுவான். பட் டிசிஷன் வந்து அவனது தானே, நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல. ஏப்பா இது பண்ணு இது செய் அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்கிறோம் சரி ஓகே இது நல்லாயிருக்கும் அது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். அவன் கேட்குறது அவன் அதை ப்ராசஸ் எப்படி கொண்டு போகிறான்றது அவன் கையில் தான் இருக்குது. அவருக்குமே ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு இல்லை சார், பாக்யராஜோட பையன்றப்போ? அது எல்லாருக்குமே இருக்குது சார். மனோஜ்குமாருக்கும் அந்த ப்ரெஷர். எஸ். என்னென்ன பெரிய இடத்துல பசங்களாக பிறந்துட்டாக்கா அவங்களும் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் இருந்தால் தான் மரியாதையாக இருக்குது, வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி. இல்லைன்னா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுவே பாதி டிப்ரெஷன் வந்துடுது. அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு கதை வந்து பாக்யராஜ் சார்கிட்ட சொல்கிறப்போ என்ன மாதிரியே இருக்கே கதை அப்படின்ற மாதிரி கூட. சுந்தரகாண்டம் முடிச்சுட்டு இப்போ நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் வெளியில் போய் கதை சொல்லி டைரக்ட் பண்ணலான்ட்டு சார். ஐயோ இன்னும் அதுக்குள்ளே அவசரப்படுறேன் அப்படின்னு சொல்லார், திட்டினார். என்ன திட்டிட்டு சரி நான் நாளைக்கு பாம்பே போகிறேன். அப்போல்லாம் வந்து இப்போ பாம்பே டிக்கெட்டு போட்டால் நம்ம யார் பேரில் போட்டாலும் பரவாயில்ல, நம்ம பாட்டு போயிடலாம். ஓகே. ஆமாம், அவர் பழனிசாமி சார் பேரில் போட்டிருந்தது. அவன் அப்புறம் வரட்டும் நீ என் கூட வான்ட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டார். பாம்பேயில் ஒரு 15 நாள் ஷூட்டிங் நடந்தது. அம்மா வந்தாச்சு. இவர் ப்ரொடியூசரு, பி வாசர் டைரக்டர். அப்போ தான் கதை கேட்டார் என்கிட்ட. கதை கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 மணி நேரம் கதை சொன்னேன். சொல்லும்போது தான் அவர் சொன்னார், ஐயோ இன்னும் ஒவ்வொரு சீன்லேயும் டோட்டலாக இந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே நான் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் மாதிரியே கதை கொஞ்சம் ஒர்க்காக இருந்து அவர் ப்ரொடக்ஷன்லேயே கூட பண்ணியிருக்கலாம். அந்த வாய்ப்பும் கொஞ்சம் இருந்தது. அதெல்லாம் சரியாக ப்ராசஸ் ஆகாமல் போயிடுச்சு. பாக்யராஜ் சார் வந்து நிறைய பேர் கூட பழக்கங்கள் நிறைய பேசியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் சண்டைகள்லாம் நடந்திருக்கு, சில அவதூறு அவர் மேலே சொல்லியிருக்காங்க, கான்ட்ரவர்சிலாம் வந்திருக்கு. ஒரு அசிஸ்டண்ட்டாக நீங்கள் க்ளோஸாக இருந்து பழகிருக்கீங்க, இதெல்லாம் உண்மையே கிடையாது ஆனால் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணியிருக்காது நிறைய விஷயங்கள் பத்திரிகையில் பார்க்குறப்போ படிக்கிறப்போ? இல்லை, அவர் கான்ட்ரவர்சியல்னால் இவர் உட்காந்துருக்கும் போது ஒரு கும்பலாக வந்து ஏமாற்றி கூப்பிட்டு போயிடுவாங்க சார். அவர் ஏதோ ஒரு கட்சிக்காரனுங்க அவனுங்க இவரை ஒரு 4 பக்கமும் ஒரு இழுப்பு இருக்க தானே செய்யும். அதுக்கு நான் சொல்லுவேன், அந்த தயவுசெய்து யார் இழுத்தாலும் போயிடாதீங்க அப்படி. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, எனக்கும் அரசியலுக்கும் அந்த மென்டாலிட்டி இல்லை, எனக்கு செட் ஆகலை அரசியல் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் யார் கூப்பிட்டாலும் போகாதீங்க. சில பேர் இல்லை சார் ஒரு புக்கு தான் ரிலீஸ் பண்ணுறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி மேடை பின்னாடி எல்லாம் போட்டுருவாங்க. போனதுக்கப்புறம் தான் தெரியும், அடைஞ்சே இங்கே வந்து கொண்டாந்து நம்மளை உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு. அதில் ஏதோ சின்ன சின்ன வார்த்தைகள் விட்டுட்டு அவர் மன்னிப்பும் கேட்டிருக்காரு. ஏதோ ஹேண்டிகேப் பற்றி ஏதோ ஒரு தப்பாக பேசினதுக்கு ஏதோ சொல்லிட்டாங்க. அதுக்கு உடனே கண்டனம்லாம் நிறைய வந்தது. அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டார். இல்லை நான் தெரியாமல் போயிட்டு உட்காந்துட்டேன், எனக்கு இந்த மாதிரி டீட்டெயிலாக யாரும் எதுவும் சொல்லலை, நான் புக்கு ரிலீஸுனாங்க, நான் அதுக்காக எதுக்கோ போன இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு, தயவுசெய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு. அது அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறது தான். எதையாவது ஒன்று சொல்லி நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். ஏன்டா நம்ம இங்கே வந்தோன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அங்கேருந்து கொடுக்கணும் ஓடியாரவும் முடியாது. சரி, அந்த மாதிரியான நிகழ்வுகள் அது வரதான் செய்யும். ரைட்டர் யூனியனில் இருக்கப்பையும் நிறைய பிரச்சனைகள். கொஞ்சம் பிரச்சனைகள் அதுலேயும் ஏதோ கொஞ்சம் ப்ரெஷர் இருந்திருக்குன்னு நான் அன்றைக்கி தான் கேள்விப்பட்டேன். ஓகே. ஏன்னா டெத்துக்கு முன்னாடி முதல் நாள் வந்து ஒரு 10-11 மணி வரைக்கும் இந்த மெம்பர்ஸுங்க கூடலாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கோம். ஓகே. யூனியன் மெம்பர்ஸ் ஏதோ எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ எலெக்ஷன் இப்போ வேலைகள் நடந்துட்டுருக்கு. அந்த நாமினேஷன் விஷயம் அது இதுன்னு பற்றி காலையில் எல்லோரும் சீக்கிரம் வந்துருங்கன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஓகே. காலையில் சீக்கிரம் வாங்க, நம்ம இந்த வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் அவர் வாக்கிங் போயிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் போயிருக்காங்க. போயிட்டு நீ மேலே போகாமல் நான் ஃபோன் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துருக்காரு. டயல் பண்ணிவிட்டு இப்படின்னும் போது கை ஸ்ட்ரோக் ஆகிடும். ஓகே. ஒரு 2 தடவை ஸ்ட்ரோக் ஆகி அப்படியே சூனாகி கீழே விழுந்திருக்காரு. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், ஒரு நிமிஷம் கூட இல்லை. உடனே மேலே எல்லாம் கொடுக்கணும்னு ஓடியிருந்தாங்க. வண்டியை எடுத்துகிட்டு இது அப்போலோ போயிருக்காங்க. போன உடனே டாக்டர் சொல்லிட்டாங்க ஒன்றும் இல்லை சார்.
சில பேர் வந்து ஒரு ஒரு நல்ல டெத் இது, எந்த ஒரு துன்பமும் பெறாமல் ரொம்ப சிக்காக இல்லாமல். ஆமாம், எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்ல சாவு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நல்ல சாவுன்றது ஓகே, அது இவ்வளோ சீக்கிரம் வரணுன்றது தான் எனக்கு, அதுதான் வருத்தமாக இருக்குது. நல்ல சாவு சாகட்டும் சார், அது 80 வயசில் கூட நல்ல சாவு, தூங்கும்போதே அப்படியே போயிடுவாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. இவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், அதுதான் என்னோட. இருந்திருந்தா இன்னும் நிறைய நல்ல இன்னும் நிறைய ஒரு சப்போர்ட்டிவ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபேமிலி அவருக்கு சப்போர்ட்டு, ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். எல்லாம் கடந்து போய் தான் ஆகணும். கண்டிப்பாக இங்கே தான் சார் எங்கேயோ இருப்பார் நம்ம எல்லா படைப்புகளையும் எல்லா திரையிலையும். ஏன்னா மாஸ்டர் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே, அவருடைய டெம்ப்ளேட் இல்லாமல் எந்த படமும் கண்டிப்பாக வந்தது கிடையாது. சினிமா இருக்கிற வரைக்கும் அவர் இருப்பார். அவர் இருப்பார் கண்டிப்பாக. சினிமா அழிய போவதில்லை, அவரோட ஆன்மாவும் அழியறதில்லை. இந்த நோட்டோடய நம்ம முடிச்சுப்போம் சார். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கட்டும். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.